டோயர் பைக்ல காஸ்ட்லியஸ்ட் டோயர் பைக் ஈவெண்ட்லாம் நடத்துறோம் நாங்க. நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக BMW S1000rr வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டோயர் பைக்கு நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம், கேரியர் பைக்கும் நீங்கள் வந்து டோ பண்ணிக்கலாம். ஆமாம், கையெல்லாம் கடைக்கும் கொண்டு போய் போட்டுக்கலாம். I grew up in a place where they told you what to chase, told you how to run the race. Every move was on the page. You ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. நான் 360 நினச்சேன். நானும் அப்படி தான் நினச்சிப்பேன். என் கையில் சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு ஹெல்மெட்டு, இங்கே ஒரு கேமரா, அது இதுன்னு இருக்குது. விளாக் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வச்சுப்போம். ஏன் கண்டடாகிறீங்க பாருங்க. பவர் பேங்க்கு, 2 கோப்ரோ, ஒரு பாக்ஸு, நடமாடும் பவர் ஸ்டேஷனாக மாற்றிட்டாங்க. ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ அது எப்படின்னா பைக்கரும் பைக்கர் ஃப்ரெண்டும் 2 பைக்கில் வந்து ஒரு பைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, இன்னொரு பைக் வச்சு இன்னொரு பைக்கை தள்ளிட்டு போகிறது. இந்த ட்ராக்கு இப்படி போயிட்டு அப்படி சுற்றிட்டு வர்றது பார்க்கலாம். இந்த ஈவெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதைக்கு 2 பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மதியண்ணா வந்து S1000rrல இந்த பல்சர் வந்து டோ பண்ண போகிறாரு. இல்லை பல்சரில் S1000rr டோ பண்ண போகிறாரா அப்படின்றது தான் வேறு லெவல் கண்டென்ட்டு. இங்கே இருக்கிறதுலே ஹாட் லைட்டான வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம S1000rr தான், ஷாரா வேறு லெவலில் இன்றைக்கி வந்து பண்ண போகுது. பார்க்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஃபஸ்ட் R15V வெர்ஷன் 2வும் 2மே வெர்ஷன் 2 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் எப்படின்னா கீ கொடுப்பாங்க, கீ கொடுத்தோன்னே ஜாக்கெட்டு ஹெல்மெட்லாம் அப்போ தான் போட்டுட்டு உடனே வந்து டோ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எதுக்கு வந்துக்கிறோன்னே தெரியாமல் ஓ, அங்கே ஒருத்தர் கீ வச்சிருக்காரு. அவரு போயிட்டு சாவி வாங்கிட்டு வரணும். அவர் வந்து மீன் கேப் அங்கே யார் உட்காந்து போகிறாங்களோ அவங்க வந்து கேரப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இவர் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சாயம் வாங்கறதுக்கு ஓட்டுறதுலேருந்து டைமிங் நோட் பண்ணப்படும். இங்கே ஸ்டார்ட் ஆகிற டைம் அந்த ஒயிட் லைன் இதுகிட்ட, ஒயிட் லைன் தான் உங்களுக்கு பார்டருங்க. இதை சுற்றி தான் நீங்கள் போகணும். 3, 2, 1 ஸ்டார்ட்னு சொன்னோம்னே டைம் ஸ்டார்ட் ஆயிருங்க. நீங்கள் ஓடி போய் வாங்கிட்டு திரும்ப வந்து வண்டி இது பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு கேரப் பண்ணுவீங்களா? இல்லை அவர் அந்த சூப்பர் ஸ்போர்ட் இது அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு. இது ரொம்ப ஸ்லிப்பாகி கழட்டு விழுவுதா, அதான் ரிமூவ் பண்ணிட்டாரு அவர். சாவி வாங்க போறாருல, அவர் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ட்ரோனு ட்ரோன் கைஸ். யார் ட்ரோனு? மதியானம் சொல்லிட்டு குடி சீக்கிரம் ட்ரோன் வாங்கிட்டு வாங்கிடலாங்க. ட்ரோன் யார் டோ பண்றாரோ அவர் போய் சாவியை வாங்கிட்டு திருப்பி இங்க வந்து வண்டியில போட்டதுக்கு அப்புறம் தான் கூட இருக்கிறவங்க கேரப் பண்ண ஆரம்பிக்கணும். ஏய் ட்ரோனியா, அந்த பையனை கொஞ்சம் ஓரமா கொண்டு வந்து சூப்பர் 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 ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் come on brother, let's share it brother. இதுல சுயநலமும் இருக்கு, பொதுநலமும் இருக்குது. நம்ம தட்டாதான் நாளைக்கு நமக்கு யாராவது தட்டுவாங்க. ஹெல்மெட் லாக் போட். alright come on come on. குட் அந்த ரைட் லைனை மெயின்டைன் பண்ணுங்க, ரைட் லைனை மெயின்டைன் பண்ணுங்க. என்ன டிப்பாக இருக்கும் ப்ரோ? கிராஸு ஸ்லிப் ஆகுது பார்த்துக்கோங்க, கிராஸு ஸ்லிப் ஆகுது. ஆமாம் ஃப்ரண்ட் டயர். ஆமாம் இருக்கு அது. அதான் நான் சொன்னேன், அந்த கிராஸ் தான் இல்லை எட்டு வந்துட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்க போகிறான் பெண்டு போகலாம். அதான் பண்ணுவோம். அவர் தான் ஒரு உத வச்சது. ஓகே ப்ரோ, நான் வச்சுக்கிறேன். பேட்டரி இருக்கா இன்னும் உங்களுக்கு? மெமரி இருக்கா? மெமரி கம்மியாக இருக்குது. 3% இருக்குது. 3 மணி நேரம் பேட்டரி சார்ஜ். ஓகே மெமரி கார்டு. ஓகே பாருங்க, அடுத்த டோ பண்ணிட்டு போகிறாங்க வேறு மாதிரி. பட்டு வந்து ஜாக்கெட் ஹெல்மெட் போகிறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே ஸ்டார்டிங் ஸ்பாட்லேயே. ஓ டிப்பு 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 டிப்பாக இருக்குது. இன்னும் விழுந்துருப்பாங்க 2 பேரும். மதியம் நான் வந்து டோ பண்ணுறாங்க, எப்படி போக போகுதுன்னு தெரில.
வேற லெவல் கான்ஃபிடென்ட்டு. ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதுலயே நாங்க தோத்து போயிடுவோம். டைமர் ரெடியா? 3 2 1 ஐயா சாரி கொடுங்க வாங்க ஐயா. ஐயா சாவியை கொடுத்துட்டு வாங்கயா. சாரி கொடுத்து வாங்க. ஒரு ஓட்டாரு. 3 2 1 சொல்லுங்க. 1 2 3 சொல்லாதீங்க. ஓடுறதுக்கும் எனர்ஜி குறைஞ்சதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. வயசான ஆளை போட்டு சோதிக்காதீங்கடா. ஓடிடுங்க. ஸ்டார்ட் வரணுமா? கண்டிப்பா வரணும். சரி ஓகே. 3 2 மூச்சு வைக்கிறீங்களா? மூச்சு ஒரு காஃபி இல்லைனா ஜூஸ் எதுனா சொல்லுங்க. 3 2 1 ஸ்டார்ட். எடுத்தேன் ஒரு ஓட்டம். ஐயோ லேஸ் வேறு ரிமூவ் ஆயிடுச்சு. கிளாப் பண்ணலாம். கிளாப் பண்ணலாம். லேஸை மியூசிக்காத ப்ரோ. லேஸ் வேறு ரிமூவ் ஆயிருக்கு. கமான் 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 கமான். கீரை பண்ணுங்க. நீ உள்ள ஆடியோ போடுனா போடு போடு. வேற லெவல் கைஸ். எக்ஸாஸ்டிக்கே பயந்துட்டாங்க ப்ரோ. ஒரு த்ராட்டில் போடு ப்ரோ. த்ராட்டில் போடுங்க. ஓகே போலாம். எங்கேயா கோடையா போறாங்க. என்ன BMW அது டோப் பண்ணிட்டு போதா இல்லை இது அதை டோப் பண்ணுதா? ஒன் சைடா போறாங்க. யார் லெவல் கைஸ். வண்டி டங்ஷன். வண்டி ஸ்லிப் ஆகுது உங்களுக்கு. இங்க ரைட்ல ஆமா வண்டி சாய்ந்த மாதிரி போகுது. ஆமா இப்படியே சாஞ்சிக்கிட்டு போகுது. அவர் கால் வைக்கணும்ல. குனிஞ்சிட்டு கால் வைக்கிறது கஷ்டம். அவர் வண்டி கொஞ்சம் எப்படியோ லீன் ஆங்கிள்லேயே போறீங்க. இப்படியே போறீங்க. என்னடா அந்த வண்டி டோப் பண்றாங்களா, இந்த வண்டி அது இழுத்துட்டு போதான்னு தெரியல. அந்த மாதிரி போகுது. ட்ராக்ஷன் 7 ட்ராக்ஷன் வச்சேன். நீங்கள் எப்படி ஓடியாடுறீங்கன்னு இந்த சிட்டி வர்ற மாதிரி. ஐயோ ஃபுல் சூட்டு போட்டு ஓட விட்டுருக்கோம். அவர் பரவாயில்ல. 2 ஓட விட்டு மூச்சு வாங்கிச்சு. சத்தியமானுக்கு வண்டி சாஞ்சிட்டு போனது தான் எல்லிட்டு. ஓடிப்பாரு. செகண்ட் ஓட விட்டு ஓட்டாங்க. அதான் அப்போ தோத்தாலும் எங்களுக்கு பேச முடியல. தோத்தாலும் பேசிருக்கேன். கப்பை எந்த கடையில் வாங்கினீங்க? ஆனால் நீ ஜாக்கெட்டை ஃபாஸ்ட்டாக போட்டேன். நான் இங்கே ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு அந்த ஸ்டார்டிங். இது இழுக்குதுங்க பயங்கரமா. ஆமாமா ட்ராக்ஷன் 7 லெவல்ஸ் இழுக்குதுடா. நீ ட்ராக்ஷன் -7 லெவல்ஸா சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் அங்கெல்லாம் நான் படுத்துக்கிட்டு தான் போயிட்டு. ஆமா இப்படியே தான் இங்கே வர நம்ம மேலே நல்லா ஜாம்சர் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் கூட தான் ஜாம்சர் வந்தோம். இங்கே லைட்டாக கேப் விட்டேன். அப்படி அடிச்சேன். அப்போ திருப்பி இங்கே அடிச்சேன். என்னன்னா ரிவர்ஸ் ஒன்று நீ முடி போனா எனக்கு அடிக்க முடியும். கூடவே இருக்கேன். 2% எனக்கு அந்த இது இருக்குல்ல. பிரேக் ஆன் ரிவர்ஸ் போணும். கான்செப்ட் பண்ணேன். நான் முடிஞ்சு ஓகே இது வந்து ஸ்லோ ஜாக்கிங் போறது. இந்த மெத்தட் கம்ப்ளீட்டா இந்த பின்னாடி போறவங்க உள்ள லைன் கிராஸ் பண்ணாதான் அந்த இது கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். 3 2 1 ஸ்டார்ட். ஒரு தூக்க முடியல. அவரால் தூக்க முடியல. இல்லை அவரால் தூக்க முடியல. வண்டியோட எந்த பார்ட் கீழே பட்டாலும் will be out. Beautiful bro, beautiful. Good bro. வேற மாதிரி நீங்க ரைட் சைடு ஹேண்டுனால ஈஸியா புடிச்சிட்டாங்க. டைனிங் சைடு லெஃப்ட் ஹேண்ட்னால தூக்க முடியல. அடுத்த டீம் ரேட்டர்ஸ் டீம். அவங்க வரதுக்குள்ள வீக்கெண்ட் வாட்டர்ஸ் டீம் ரெடியா இருக்கீங்களா? விட்டாங்க டச்சிங் ஆகுமா ஆகாதா? டயர்ல பட்டுருச்சோ. ஆமா அப்படியே உருட்டிட்டு வாங்க. அவன அப்படியே உருட்டிட்டு வாங்க. வாங்க உருட்டிட்டு வாங்கண்ணே. வீல் நல்லா சுத்துது. இதுக்குதான் நான் அப்பயே சொன்னாரு, வண்டியை கீர்ல போட்டுருந்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு சுத்தாதுன்னு. யாராவது ஏட்டா ஏனா
ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டாக முடிஞ்சிட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மாடிஃபிகேஷன்ற ஈவெண்ட்டு நடக்க போகுது கைஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதியான வண்டி நின்றுருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பைக்ஸ் நம்ம வந்து டவும்ஸ் கிட்ட அவரோட பைக் நிற்கிது, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு கைஸ். இதான் நம்ம மதியான பைக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த வண்டியில் வந்து உட்காந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து கிளம்புறதுக்குள்ளே மதியான கிட்ட ஒரு சின்ன ரைடு. ஸோ அங்கே இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த பைக் தூக்கிட்டு போகிற ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் ஈவினிங்குள்ளே நம்ம பைக் சின்ன ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இதுக்குள்ளேயே கிராஸ்க்குள்ளேயே. பட் வண்டி வேறு லெவலில் இருக்கு. நான் அங்கே போய் எப்படி வந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சைடு வாங்குது. சோழமுத்தா சூப்பர் 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 குட் ஒன் குட் ஒன். ஓகே பார்ப்போம் நான் வந்து எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. இதான் மத்தியான பைக்கு. ஸோ பார்க்கலாம் கைஸ், இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஒரு சின்ன ரவுண்ட் இதுக்குள்ளே இந்த கிராஸ் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து கிரிக்கெட்டா 7 ஸ்டோனா இல்லை வந்து. ஸோ இப்போ பெஸ்ட் மாடிஃபிகேஷனுக்கான ஈவெண்ட் நடக்க போகுது. அப்படியே அந்த ஸ்டேஜ் முன்னாடி அதுதான் நடக்குதுப்பா. எல்லாரும் அங்கே வந்துருங்க. உங்களுடைய பெஸ்ட் மாடிஃபைட் பைக் எடுத்துருவாங்க. நம்ம போட்டு பார்க்குறோம். அது முடிகிற ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாடிஃபிகேஷன் ஈவெண்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் நடக்குது கேஸ். இங்கே பாருங்கள், கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வந்து டீம் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் அவசரம் பார்த்துட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸ் அங்கே நின்றுருக்கு கேஸ். அவங்க கொஞ்சம் ஃபுட்பால் விளாண்டுருக்காங்க, அங்கே கொஞ்சம் பைக்ஸ்லாம் ஓட்டி பார்த்துருக்குறாங்க. தென் வந்து மதியான பைக் அங்கே இருக்குது. என்னோடய பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அப்படியே டே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு அது இதுன்னு ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து அதிகமாக ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியல. இந்த மாதிரி பின்னாடி மைக்கில் வந்து அதிகமாக பேசிட்டு இருக்கிறதுனால ஆடியோ வந்து கரெக்டாக வராதுன்ட்டு சும்மா அப்பப்போ கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்காந்து நான் விளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம், நைட்டு திருப்பி பார்க்கலாம் கைஸ். கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா டீயோட உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறோம். 2 கேமரா வச்சுருக்கேன். 2 கேமரா வைடு தான். இதுக்கு எதுக்கு ரெக்கார்ட் அகலப்பந்து 5th பவுண்டரி. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். அடித்தால் அடி, பிடித்தால் பிடி, எங்கள் தலைவன் மதி. ஜஸ்ட் மிஸ். ஆத்தா மரியாத்தா நேர பேட். 4 overs 31. Nice ball. வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருக்கு. இதுல இருக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்டு இருக்கு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் வந்து இன்னுமே ஓடிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இருட்டுக்குள்ளே எங்களுக்கு தான் கேஸ் ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட் மேட்ச்சே விளாண்டுருக்காங்க. வேறு லெவலில் விளாண்டுருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பைக் மாடிஃபிகேஷன் அந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது கேஸ். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா?
ப்ரோ வந்து கிளம்புறாரு. ப்ரோ ஹாய் சொல்லிருங்க. ஹாய் எல்லாத்துக்கும் பாய் பாய். ஆனால் செம்ம ஈவெண்ட்டு, ஃபன்னான ஈவெண்ட்டு, ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டு. ஸோ எஸ், அடுத்து நம்ம விகாஸ் ப்ரோ கிளம்புறாரு. கூடிய சீக்கிரம் நம்ம இடையில ப்ரோ மீட் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து சம்திங் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உள்ளே போயிட்டு ப்ளாக் பண்ணிடுவேன். மதியம் அண்ணாவும் விகாஸ் அண்ணாவும் கிளம்புறாங்க. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பிக் ஆஃப் த S1000rr, ஓகேங்களா? அதுக்கப்புறமேலு நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ அந்த பக்கம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்டு பைக்ஸ்லாம் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரதர்ஸ் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு தென் வந்து நம்ம ஈவெண்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த பெஸ்ட் மாடிஃபை பைக்ஸோட விகாஸ் செக் பண்ணிடலாம் பிரதர். ஓகே கைஸ், அவ்வளோதான். மதியம் நான் கிளம்புறாரு. ஓகேண்ணா, பாய். சரிண்ணா, பார்ப்போம். வேலட் அவருக்கு கொடுத்துட்டீங்களா? எல்லாம் பேக்ல சொல்லிட்டேன். உங்கள் வாட்சு வேலட்டு எல்லாமே பேக்கில் இருக்கு. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, மீட் பண்ணுவோம்ண்ணா. கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் போயிட்டு அடுத்த மாதம் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக பார்த்து போங்க. அது கால் பண்ணுறேன். டெஃபினெட்லி நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா நம்பர் வாங்கியிருக்கேன். என் நம்பருக்கு ஆகி போடுங்க. ரைட், ஓகே. இன்ஸ்டால் ஆகி போடுங்க. கண்டிப்பாக